வணக்கம் நேயர்களே. இன்றைய தலைப்பு குடும்ப பிரிவினை யாருக்கு ஏற்படும் என்பதை பார்க்கலாம். பொதுவா திருமணம் 2 வகையாக செய்வார்கள். ஒன்று காதல் திருமணம், மற்றொன்று பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கிற திருமணம். காதல் திருமணம் செய்யறவங்க பெரும்பாலும் இந்த ஜாதகத்தையோ நல்ல நேரம் பெருசா பார்க்க மாட்டாங்க. பிடித்தவரை கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக ஒரு குழந்தை ஆறு 2 குழந்தை பெற்றுட்டு பல வருடம் சந்தோஷமாகவே சில பேர்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் என்பது பெரியவர்கள் பார்த்து 10 பொருத்தம் பார்த்து சுபமுகூர்த்தத்தில் திருமண தேதியை குறித்து 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி திருமணம் செய்து அவங்களால ஒரு 5-6 மாதம் கூட சந்தோஷமாக வாழ முடியல. சில வகையான ஜாதக அமைப்புகள் அப்படிலாம் இருக்கு. பொதுவாக நம்ம ஜாதகத்தில் பிறப்பு லக்னத்திலிருந்து 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானம். 2ஆம் அதிபதி பொதுவாகவே ஆட்சியோ உச்சமோ நட்பு வீட்டிலோ இருந்துவிட்டால் அவர்களுடைய திருமணம் நன்றாகவே போய்கொண்டிருக்கும். அல்லது 2ஆம் அதிபதி நீச்சமோ 6ஆம் அதிபதியுடன் சேர்க்கையோ 8ஆம் அதிபதியுடன் சேர்க்கையோ இருந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பம் சில சண்டை சச்சரவுகளுடன் தான் போய்கொண்டிருக்கும். அதற்கு நான் உதாரணத்துடன் விளக்குகிறேன். நான் தனுசு லக்னம் உதாரண ஜாதகத்துடன் விளக்குகிறேன். தனுசு லக்னத்துக்கு 2ஆம் வீடு மகரம், 2ஆம் அதிபதி சனி. இந்த சனி கிரகமானது நம்ம தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியான ரிஷப வீடு, சுக்கிர வீடு. சனி கிரகத்துக்கு சுக்கிரன் சனியுடன் சேர்ந்தோ சனிக்கு திரிகோணத்திலோ அல்லது சனிக்கு 7ஆம் இடத்திலோ சனிக்கு 9ஆம் இடத்திலோ அல்லது சனி கிரகமானது சுக்கிரன் நட்சத்திரத்தில் சாரம் வாங்கி அமர்ந்துவிட்டால் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சற்று பிரிவினை நோக்கி செல்லும். மற்றும் 8ஆம் அதிபதி தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியான கடக வீடு சந்திர ராசி. ஸோ கடக வீடு 8ஆம் அதிபதியுடன் சனி சம்பந்தப்படும் பொழுது திரிகோணத்திலோ கேந்திரத்திலோ கூடிய இருந்தால் 8ஆம் அதிபதி பெருசாக குடும்ப பிரிவினை ஏற்படுத்தாது. அவங்க சண்டை சச்சரோடு வாழ்ந்துருவாங்க. ஆனால் 6ஆம் அதிபதி தான் குடும்பத்தை கண்டிப்பாக பிரிவினை ஏற்படுத்தும். சனி 6ஆம் அதிபதியான சுக்கிரனுடன் சேர்ந்து கேது திரிகோணத்தில் வந்துவிட்டால், சனிக்கும் சுக்கிரனுக்கும் கேது திரிகோணத்திலோ கூட இருந்தோ வந்துவிட்டால் கண்டிப்பாக இவர்கள் பிரிந்து விடுவார்கள். நன்றி, வணக்கம்.